இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு. வால்யூம் 4 இஷ்யூ நம்பர் 1 2024. ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னலோட நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் எஸ்டிஜிஸ் ரிவ்யூ. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ கரண்டா இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் ஏபிடிசி இல்ல யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல வருதா அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இந்த ஜேர்னலுடைய ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, நம்ம பேப்பர் சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், அதே மாதிரி பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலே ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் ஆகுதாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஜேர்னல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் எஸ்டிஜிஸ் ரிவ்யூடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் ரிவ்யூ வந்து இதுல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வந்திருந்தது. ஜஸ்ட் ஒரு நாளைக்குள்ள ஒரு இமெயில் வந்து வந்திருந்தது. ஸ்கோபஸ் ஜேர்னல் இன்விடேஷன் ஃபார் சப்மிஷன் அப்படின்னு வந்து வந்திருந்தது. நான் ஏதோ ஒரு க்ளோன்டு ஜேர்னல் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தேன். ஸோ இந்த இமெயில் வந்து editor1@sdgsreview.org வந்திருந்தது. ஸோ ஜேர்னலோடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜேர்னல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் எஸ்டிஜிஸ் ரிவ்யூ. ஸோ ஆன்லைன் ஐஎஸ்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆர்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரொசீடிங்ஸை வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம். அதில் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து எடுத்திருந்தோம், அது வந்து நல்லா இருந்தது, அதனால நீங்கள் வந்து ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் வந்து வேற ஒன்றும் இல்லை, கால் ஃபார் பேப்பர்ஸை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ரிசர்ச் கேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து இப்படி வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து நல்லா இருந்ததாமா. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி ஆட்டோமேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. ஒரு ஆக்சுவலான மீனிங் இதில் வந்து அடிபட்டு போச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்டிக்கலே கண்ட்ரிபியூட் பண்ணல, அதை எடுத்து நல்ல ஆர்டிக்கல்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சேனல் வந்து இப்போ வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் வந்து இருக்கு. சைட் ஃபேக்டர் வந்து இப்போ வந்து 0.6 வந்து இருக்கு. ஸோ எதுனாலும் இந்த வெப்சைட்டை வந்து டீடைல்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஜேர்னல் நேமை வந்து கூகுள் சர்ச்ல வந்து கொடுத்துருந்தோம், ஜேர்னல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அண்ட் எஸ்டிஜிஎஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வந்து sdgsreview.org அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வேற எந்த க்ளோன்ட் வெப்சைட்டோ இல்லை ஃபேக் வெப்சைட்டோ இல்லை. ஸோ ரிசர்ச் கேட்டு அதுக்கு பிறகு சைலிட் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சேனலுக்கு வந்து ஒரு வேளை க்ளோன்ட் வெப்சைட் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் எதுவுமே இல்லை. ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து இதுதான். ஆக்சுவலாக இந்த ஹோம் பேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ண ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மாதிரியே தான் வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து இந்த ஜேர்னலுடைய தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் வந்து என்வாயன்மெண்டல் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன், இது போக வந்து சிவில் சொசைட்டி, இதில் எல்லாத்துக்கும் வந்து எஸ்டிஜிஸ் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கு இல்லை கியூஎஸ் ரேங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து எஸ்டிஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கூட, அதனால் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஸ்பெயின் ஆர் எஸ்பானியோல், போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் த ஜேர்னல் செக்ஷன்லேயும் வந்து இதே டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் வந்து இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டினியூஸ் பப்ளிகேஷன் மாடல். ஸோ பப்ளிஷ் ஆன பிறகும் உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். ஒவ்வொரு ஆர்டிகலுக்கு வந்து டிஓஐ நம்பர், டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் நம்பர் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஜேர்னலுடைய எடிட்டோரியல் டீம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சயின்டிஃபிக் எடிட்டருடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஃபோட்டோ, பயோகிராஃபி இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, ஆர்கிட் ப்ரொஃபைலோட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்காவா கிளியர் கட்டாக வந்து இருக்கு. சயின்டிஃபிக் கமிட்டி வந்து கோத்ரூ பண்ணும்போது வேற எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் உடைய நேம்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இருக்காங்க. பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி அண்ட் பயோகிராஃபி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் அதை வந்து மென்ஷன் பண்ணல. இந்த ஜேர்னலுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணும்போது பிரின்சிபல் கான்டாக்ட் இருக்குது, சப்போர்ட் கான்டாக்ட் இருக்குது, ரெண்டுமே ஒரே நம்பர் தான். ஸோ இதில் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்குது, எடிட்டர் இமெயில் ஐடி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி வந்து இருக்குது.
ஸோ ஜிமெயில் ஐடி தான் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த ஜேர்னலுடைய கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது வால்யூம் 4 இஷ்யூ நம்பர் 2 2024. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க ஆர்டிகல்ஸ்னு வந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்களா, 9 ஆர்டிகல் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் இஷ்யூவில் வந்து 9 ஆர்டிகல் வந்து இருக்குது. அதே மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆர்ச்சிவ் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த 2024ல இன்னொரு ஒரு இஷ்யூ இருக்கு, அதாவது வால்யூம் 4 இஷ்யூ நம்பர் 1 2024 சரியா. ஸோ இதில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது 2023ல வந்து ஒரு இஷ்யூ, 2022ல ஒரு இஷ்யூ, அதே மாதிரி 2021லையும் வந்து ஒரு இஷ்யூ தான். பட் இதில் 2024ல மட்டும் 2 இஷ்யூ வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னே நமக்கு வந்து தெரியல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு, வால்யூம் 4 இஷ்யூ நம்பர் 1 2024. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது கீழே வந்து ஆர்டிகல்ஸ் கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து ஆவரேஜாக ஒரு 40 பக்கத்தில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஏன் 40 ஆர்டிகலும் ஒரே பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2023 2022 இதில் உள்ள இஷ்யூஸ் கோத்ரூ பண்ணும்போது ஒரு அரௌண்ட் ஒரு ஆவரேஜா ஒரு 8 இல்ல 7 ஆர்டிகல்ஸ் தான் பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. இதுல ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது வெப்சைட்ல மென்ஷன் பண்ண சார்ஜ் வந்து $950. அக்செப்டட் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து $950. சரி 950 மறந்துருங்க, ஒரு $1000 வச்சுக்கோங்களேன். $1000 ஒரு 80,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. பட் வந்து நம்ம அசோசியேஷன்ஸ் வழியா, பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா இவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 35,000 இன் இந்தியன் ருபீஸ், ஒரு அப்ராக்சிமேட்லி 400ல இருந்து $450 ஏன்னா இந்த ஜேர்னல் வந்து Q3 குவார்டைல வர்றதுனால. அதே மாதிரி சப்மிஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும் ஒரு 2 to 3 months டைம் எடுக்கிறாங்க. அதுல இருந்து 1 month வந்து பப்ளிகேஷன். ஸோ சப்மிஷன்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் 4 months டைம் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு 3 weeksலயே வந்து இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். பட் உண்மையிலேயே எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கறத இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல இண்டெக்ஸிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்செவியர், ஸ்கோபஸ் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கு. வேற பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது வந்து லாட் இண்டெக்ஸ், கூகுள் ஸ்காலர், ரோடு, கிராஸ்ரெஃப் வந்து நல்ல ஒரு இதுதான். மிச்சதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நார்மலா எல்லாருமே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் வந்து இருக்கு. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல வந்து இந்த ஜேர்னல் நேம் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. நம்ம ஐஎஸ்எஸ்என் நம்பரை வச்சும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு ரிசல்ட் வரல. ஸ்கோபஸ் வெப்சைட்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது அதாவது வந்து சோர்சஸ்ல வந்து நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு அந்த டைட்டில் இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கவரேஜ் இயர்ஸ் வந்து 2021ல இருந்து 24 வரைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிஷர் அதே பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் தான், அதே ஐஎஸ்என் நம்பர் தான். ஸோ இதில் ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் இல்லை. ஒருவேளை ஸ்கோபஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிற வந்து எடுத்துட்டாங்களா வந்து தெரியல. ஸோ இதில் ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2024ல வந்து 8 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது 9 டாக்குமெண்ட் இருந்தது, அதில் 8 டாக்குமெண்ட் தான் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. பட் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது 2024லேயே வந்து இஷ்யூ நம்பர் 1 இருந்தது, அதில் ஒரு 40 ஆர்டிகல் பக்கத்தில் இருந்தது, அது எதுவுமே வந்து இண்டெக்ஸ் ஆகவே இல்லை. பட் வந்து நீங்கள் வந்து 2023 2022 2021 இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதாவது வந்து ஒரு 8 டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணால் 7 டாக்குமெண்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆர்டிகல் வந்து அதை வந்து போட்டுறாங்க, என்னன்னு நமக்கு வந்து சரியா நமக்கு வந்து தெரியல. ஸோ சைட் ஸ்கோர், ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்க லா ஃபீல்டில் வந்து 38th percentile வந்து வராங்க. அதாவது வந்து 0 to 25, 26 to 50. ஸோ 26 to 50க்குள்ள இந்த 38 வர்றதுனால இவங்க Q3 குவார்டைல வராங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாசத்துக்கு ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸ்ல இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரியல. ஏன்னா வந்து திடீர்னு நமக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கு, ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் வந்து இப்படி வந்து கூவி வந்து பேப்பரை அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி இதுல ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது இஷ்யூ நம்பர் 1 2024ல வந்து ஒரு 40 ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகவே இல்லை. ஒருவேளை நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த ஜேர்னல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஹவவர் மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் mjl.clarivate.com அதாவது வந்து வெப் ஆஃப் திங்ஸ் டேட்டா பேஸ்ல நம்ம வந்து இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரவில்லை. இப்போ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்ல இல்லை. இதே மாதிரி ஏபிடிசி அதாவது ஆஸ்திரேலியன் பிசினஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்ல வந்து சர்ச் பண்ணும்போது இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஐஎஸ்என் நம்பரை இங்கே சர்ச் பண்ணாலும் சரி,
நம்ம வந்து என்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல இல்ல. இதே மாதிரி யூஜிசி கேர் வெப்சைட், அதாவது வந்து ugccare.unipune.ac.in. ஸோ இதுல வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து இருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து சோர்ஸ் லிஸ்ட்ல வந்ததுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா யூஜிசி கேர் குரூப் 2ல வந்து வந்துருவாங்க. பட் ஹவவர் இதுல வந்து க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு, அதையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து சர்ச் பண்றோம், இந்த ஜேர்னல் நேம் வந்து சர்ச் பண்ணும் போதும் இல்ல வந்து ஐஎஸ்என் நம்பர் வச்சு சர்ச் பண்ணும் போதும் நமக்கு ரிசல்ட் வந்து வரல. ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன் லிஸ்ட் இல்ல அப்படிங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் கட்டா தான் வந்து இருக்கு. பட் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு இமெயில், இப்படி இமெயில்ஸ் வந்து சர்க்குலேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு, சீக்கிரமா ஆர்டிகல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி வந்து இமெயில் வந்தாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அது ஒண்ணுல வந்து அது க்ளோன்டு ஜேர்னலா இருக்கும், இல்ல அந்த ஜேர்னல் வந்து சீக்கிரமா ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஜேர்னல்ல வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது இஷ்யூ நம்பர் 1 2024ல வந்து ஒரு 40 டாக்குமெண்ட் பக்கத்துல இண்டெக்ஸ் ஆகவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ண இந்த ஜேர்னல் வந்து திடீர்னு 2024ல வந்து 2 இஷ்யூவா பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயோ இல்ல ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லயோ இல்ல, பட் ஸ்கோபஸ் லிஸ்ட்ல வந்ததுனால, அதாவது Q3 குவார்டைல்ல வந்ததுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா யூஜிசி கேர் குரூப் 2ல வந்துடுறாங்க. இந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உங்களுடைய கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், ஏபிடிசி, எஸ்சிஐ, ஐஎஸ்ஐ இல்ல வந்து யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாரும்.